ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டூடியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி டோட்டல் நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். மண்டே 22/1/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டாக வந்து பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 22/1/2024 பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய பழைய டோட்டல் ரிசல்ட்ஸ் நண்பா. ஸோ கடைசியாக நம்மளுக்கு வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 5, 28, 30, 37, 38, 41, 43 நண்பா. இது அதுக்கு முந்தின திங்கள், அதுக்கு முந்தின நம்மளுக்கு வியாழன், திங்கள் வியாழன் சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய டோட்டல் ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர்ஸை பிடிக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு சில ஃபார்மெட்டுகளை வந்து கையில் வச்சுக்கிட்டு நகர்த்தினோம்னா நம்மளால் டச்சுகளை எடுக்க முடியும் நண்பா. ஸோ அது வந்து எப்போதுமே நம்ம ஒரு வீடியோ போடும்போது ஃபஸ்ட்டே நம்ம அதை போட்டு காட்டிடுவோம். ஸோ இந்த ட்ராவலையும் நம்ம வந்து அதை போட்டு காட்டிடுவோம். அதாவது சீரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் நண்பா. ஸோ டோட்டல் பால்ஸு எல்லாருக்குமே தெரியும். டோட்டல் பால்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 49 பால்ஸு. இந்த 49 பால்ஸையும் நம்ம சீரியல் அடிப்படையில் நகர்த்தணும். சீரியல் அடிப்படையில் நகர்த்தணும்னா அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நம்மளால் நல்ல நம்பர்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது 1 to 9 இது ஒரு சீரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 to 19, அதேமாதிரி 20 to 29, அதேமாதிரி 30 to 39, 40 to 49. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 5 லைன் இருக்கும். ஸோ இந்த 5 லைனை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் நம்பர்ஸாக எடுத்துட முடியும். இந்த ட்ராவில் இன்னும் ஒரு சில சீரியல் நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க போகிற சீரியல் நம்பர்ஸ் வந்து நம்ம இது சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால நம்ம இதோடய நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன். இந்த 5 மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் நண்பா. அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா 3 நம்பர்ஸாக எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ராக்களில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு 2 நம்பர்ஸாக எடுத்திருந்தாங்க இந்த சீரியல் நம்பர்ஸில். இப்போ இடையிட்டு நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் வருது. அதை தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 1 by 1 பார்த்துட்டு வருவோம். இங்கே நான் வந்து இந்த ரிசல்ட், அதாவது 11, 12, 19, 23, 25, 41 இதுலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இதுலேருந்து நம்மளுக்கு கடைசியாக வந்து வியாழக்கிழமை ரிசல்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ கடைசியாக வந்து வியாழக்கிழமை ரிசல்ட் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரியான சீரியல்லேருந்து 3 நம்பர்ஸ் வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே வந்து 30 இருக்குது, 37, 38 இது 3மே ஒரே மாதிரியான சீரியல் நம்பர்ஸ் நண்பா. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து 30 to 39ங்கிற சீரியல், 30 to 39ங்கிற சீரியல்லேருந்து வந்திருக்கு. அதுக்கு முந்தின ட்ராக் கவனிச்சிங்கன்னா 24, 25, 26, 28 இதோட சீரியல் வந்து நம்மளுக்கு வந்து 20 to 29 சீரியல். அதுக்கு முந்தின ட்ராக் கவனிங்க 2, 9, 10, 43, 45, 46, 13 இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43, 45, 46 இது வந்து நம்மளுக்கு 40 to 49 சீரியல். இப்போ அதுக்கு முந்தின ட்ராக் கவனிங்க 11, 20, 28, 30, 36, 38, 37 இதில் பார்த்திங்கன்னா 30, 36, 38, 37 இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 30 to 39 சீரியல். இப்படி நம்மளுக்கு கடந்த 4 ட்ராக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் ஒரே ஃபார்மெட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஒரே ஃபார்மெட்லேருந்து 3 நம்பர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு முந்தின ட்ராக் கவனிங்க 7, 12, 17, 20, 31, 35, 22 இதில் பார்த்தீங்கன்னா 20, 22 ஒரு ஃபார்மெட்டு, 31, 35 ஒரு ஃபார்மெட்டு, இது ஒரு ஃபார்மெட்டு. இதில் கிடச்சிருக்க ஃபார்மெட் வந்து 3 விதமான ஃபார்மெட் கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 10 to 19, 20 to 29, 30 to 39 ஸோ 2 நம்பர்ஸாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு முந்தின ட்ரா 2 நம்பர்ஸ். அதுக்கு முந்தின ட்ரா கவனிங்க 8, 16, 23, 24, 36, 48, 5 இதில் பார்த்தீங்கன்னா 8 இது 23, 24 இதில் கிடச்சிருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 1 to 9, 20,
to 29 சீரியல். இதில் நம்மளுக்கு 2 விதமான சீரியல். அதுக்கு முந்தின ட்ரா கவனிங்க. 13, 17, 18, 15. இதில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம்ல 3 நம்பர்ஸ். அந்த 3 நம்பர்ஸ் தான் முன்னாடி ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு வந்து 10 to 19 சீரியல். ஸோ சேம் தான். அதுக்கு முந்தின ட்ராவும் அதே தான். 11, 12, 19. தனிப்பட்டு பார்த்தோம்னா ரெண்டு நம்பர்ஸில் 2 மிக்ஸ் ஆன நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது 2 மிக்ஸ் ஆன நம்பர்ஸ். ஸோ 3 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மறுபடியும் 10 to 19 சீரியல். அதோட 20 to 29, 40 to 49. இப்படி நம்மளுக்கு ஒரு ஃபார்மெட்டில் இருந்தும் நம்மளுக்கு வந்து 2லேருந்து 3 நம்பர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நண்பா. ஒரு ஃபார்மெட், அதாவது நம்மளுடைய இந்த ஃபார்மெட்டில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து எக்ஸு இது. ஸோ 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த சீரியல் நம்பர்ஸ்லேருந்து இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்க நம்பர்ஸ். ஸோ இது வரைக்கும் என்ன தான் நம்மளுக்கு வந்திருந்தாலும், இந்த ரிசல்ட் நம்பர்ஸ் வந்திருந்தாலும், இப்போ குறிப்பிட்டு நம்மளுக்கு வந்து லைன் படி 4 ட்ராவாக நம்மளுக்கு வந்திருக்க சீரியல் நம்பர்ஸ் போக மிச்ச நம்பர்ஸை நம்ம அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸில் கொண்டு வந்துடலாம். இதில் 30ஓட சீரியல் இருக்குது, இதில் 40ஓட சீரியல் இருக்குது, இங்கே 20ஓட சீரியல் இருக்குது, இங்கே மறுபடியும் 30ஓட சீரியல் இருக்குது. அப்போ இதில் மிஸ் ஆகிருக்க சீரியல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து G1 படி 10 to 19, 1 to 9. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 19, அப்புறம் வந்து 1 to 9. இதில் நம்ம லோஜான்ஸாக பயன்படுத்த நினச்சோம்னா நம்ம வந்து இந்த நம்பர்ஸை, அதாவது 10 to 19 கொஞ்சம் கம்மியாக்கிட்டு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதிலேருந்து இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு எக்ஸு 2லேருந்து 3 நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஏன் 10 to 19 நான் வந்து கம்மியாக்கியிருக்கேன், இதில் வந்து நான் குறைச்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 19 ஏன் எடுக்கணும்னா, ஏற்கனவே நம்மளுக்கு நம்ம லைனில் 2 தடவை வந்துருந்துச்சு நண்பா. 2 தடவை அதுலேருந்து லைன் வந்திருக்கு. 2 தடவை நம்மளுக்கு அதுலேருந்து எடுத்திருக்காங்க. 10 to 19 எடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் எடுக்காமல் இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன 1 to 9 தான் ரிமைனிங்கில் இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 to 9க்குள்ளே நம்மளுக்கு 2லேருந்து 3 நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. மண்டே நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் இந்த ட்ராவுக்கு இது தான். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நிற்பாங்க, இது என்னென்ன புரியாமல். ஸோ அந்த நம்பருக்காக தான் சும்மா நான் மண்டேன்னு போட்டு எழுதியிருக்கேன். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படாட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டா ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 to 9க்குள்ளே தான் சான்சஸ் தெரியுது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சீரியல் நம்பர் வந்து அடிக்கடி வராது. ஸோ நம்மளுக்கு இப்போ குறிப்பிட்ட ட்ராக்கள்லேருந்து வந்திருக்கிறதுனால நம்ம இந்த ட்ராவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திங்கக்கிழமை 22/1/2024 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.